வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. தேவிக கட்சியை சேர்ந்த மாமல்லபுரம் மன்ற உறுப்பினர் பூபதியின் கலைக்கூடம். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். தேவிக கட்சியை சேர்ந்த மாமல்லபுரம் மன்ற உறுப்பினர் பூபதியின் கலைக்கூடம் மக்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமான சிலைகளை நவீனப்படுத்தி தொழில்நுட்பம் உள்ள பணியாளர்கள் மூலம் சிலைகளை விற்பனை செய்து வருகிறார். என்னுடைய பெயர் பூபதி. மாமல்லபுரத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த சிற்பக்கலை கூடம் நடத்தி வருகின்றோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 25-30 சிற்பக்கலைஞர்கள் இருக்காங்க. இங்க வடிக்கக்கூடிய சிலைகள் பல நாடுகளுக்கு அனுப்புறோம். மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிறந்த முறையில சிற்ப சாஸ்திரத்தின் ஆகம முறைப்படி ஆண்கள் பெண்கள் இதில் எந்த வகையான சிறந்த அமைப்புகளான கல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக ஒரு அற்புதமான துல்லியமான ஒரு வடிவத்தில் இங்கே வடிவமைத்து பல தேசங்களுக்கு கடல் கடந்து நாடு கடந்து நம்முடைய இந்திய கலாச்சாரம் நிறைந்த இந்த சிற்பக்கலைகளை அனைத்து நாடுகளிலும் நிறுவி உள்ளோம். இங்கு 120 அடிகள் இருந்து 200 அடி வரை பெரிய சிலைகள் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டது. இங்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் சிலைகளை வாங்கி செல்கிறார்கள். மலேசியாவிற்கு சிலைகள் விற்பனைக்கு பல தடவை வந்துள்ளேன். அங்கு எனக்கு நண்பர்கள் உள்ளனர். சிலைகள் கலை அம்சத்தோடு உருவாக்கப்பட்டு வருகிறது. அனுமன் சிலை, பத்ரகாளி சிலை, யானை சிலை, இன்னும் பல சிலைகள் உள்ளன. மேலும் இணையதளம் மூலமாகவும் ஆர்டர் செய்யலாம். அரசியல் தலைவர்களும் பல சிலை வடிவமைத்து கொடுத்துள்ளோம். இந்த சிற்பக்கலை பழமையும் புதுமையும் கலந்த ஒரு சிற்பங்களை இங்கே படித்து வருகின்றோம். ஆகம முறைப்படியான சிற்பங்களை அம்பாள் விக்கிரகம், விநாயகர் விக்கிரமும், ஆஞ்சநேயர், சிவன் இது போன்ற ஆகம முறைப்படி உள்ள விக்கிரகங்களையும் இங்கே செதுக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசார்ட், மாடர்ன் ஆர்ட், இந்தியன் ஆர்ட் இது போன்ற சிலைகளை இங்கே செதுக்கி சிறப்பான முறையில் நாங்கள் எல்லா நாட்டுக்கும் வழி அனுப்புகின்றோம். நம்மளுடைய கலைக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கல் சிலைகள் நிறைய, கோவிலுக்குடான கருங்கல் சிலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் சிலைகளும் நிறைய இருக்கும். ரெசார்ட்டு, ஹோட்டலு, கார்டன், பார்க்கு அந்த மாதிரி ஒரு சிலைகளும் நிறைய இருக்கும். சிறப்பான முறையில் இங்கே வடிவமைச்சு சிறப்பான முறையில் எல்லா நாட்டுக்கும் இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தோட்டமலையில் உள்ள திருவள்ளுவர் சிலை மலேசியாவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. எம்ஜிஆர் சிலையின் ஆனந்த் மணிவாசகத்திற்கு ஆர்டர் செய்து கொடுத்துள்ளோம். திறமையான பணியாளர்களை வைத்து இரவு பகல் பாராமல் வேலை செய்து வருகிறார்கள். தேசம் டிவிக்கு வாழ்த்துக்கள் என பூபதி தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.